ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக். சாரி, பேக் டு பேக் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நானும் போட்டுக்கிட்டே இருக்கேன். என்னடா இவ்வளவு வீடியோ போடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 பேரும் ஒரே ஸ்டேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் என்ன விஷயம், என்ன பேசினாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. ஸோ சில விஷயங்கள் என்ன பேசினாங்க அண்ட் எல்பி எப்போ ஸ்டேஜுக்கு போனாங்க அப்படின்ற விஷயத்த இப்பதான் நானுமே இன்ஸ்டால பார்த்தேன். பாத்தீங்கன்னா நம்ம சுவாமி வந்து அவார்ட் வின் பண்ணதுக்கு அப்புறம் சில ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸோ சுவாமி அவார்ட் வின் பண்ணிட்டு ஸ்டேஜ்ல இருக்கும்போது தான் நம்ம எல்பியை வந்து கூப்பிடுறாங்க. ஸோ வீக்காவை ஒன்னா பார்த்ததும் ஸ்டேஜ்ல அவ்வளோ சவுண்ட், அங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாமே ஈவன் அந்த எப்பவுமே ஒவ்வொரு அவார்டு ஷோக்கு போயிட்டு அவங்க அவார்ட் வின் பண்ணும்போது அங்கே இருக்க ஆங்கர்ஸ்ல இருந்து அங்கே இருக்க செலிபிரிட்டிஸ் வரைக்கும் எல்லாரும் செம்ம ஷாக் ஆகி பார்ப்பாங்க. என்ன இவ்வளோ சவுண்டா, இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த முறையும் அதுக்கு வந்து அங்கே எந்த குறையுமே இல்லை. எல்பி வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு ஜெம் தான். பாத்தீங்கன்னா சுவாமி வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க, நான் வந்து நடுவில் வந்த சில எபிசோடு அப்போ அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம எல்பி வந்து சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. எஸ், அவர் சொன்ன மாதிரி நடுவில் தான் வந்தாங்க. பட் அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு இல்லையா, அது வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அதை யாருனாலையும் மறுக்கவே முடியாது. ஈவன் அதுக்கு முன்னாடியும் வந்து ஸ்டோரி அழகா தான் இருந்துச்சு. பட் அவர் வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்றத அழகா ஸ்டேஜ்லயே வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் எப்பயுமே ஏதோ ஒரு ஃபேன் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி அங்கே உட்காந்துருந்தாங்க போல. அதை ஆங்கர் வந்து நோட் பண்ணி அவர்கிட்ட மைக் கொடுத்தாங்க. ஸோ அவர் என்ன கேட்டிருப்பாரு என்னன்றது தெரியல. பட் எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அவங்க என்ன கேட்டிருப்பாங்க, நம்ம வீக்கா என்ன வந்து பதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. பட் எனிவேஸ், அவங்களுக்காக அதாவது எல்பி சொன்னது வந்து சுவாமிக்கு அவார்ட் கொடுத்து அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி, நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணியே நீங்கள் சடனாக கூப்பிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சும்மா வந்து நின்னாலே நமக்கு போதும். பட் ஒரு அழகான ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து அதில் அரைகுறையாக தான் இப்போதைக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபுல் அப்டேட் வந்து கிளியரான அப்டேட் கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும் போல, பார்ப்போம். இன்ஸ்டன்ட்டாக அங்கே இருந்து நமக்கு லைவாக இந்த அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு பெரிய பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இல்லைன்னா நமக்கு என்ன நடந்துச்சு, என்ன பிக்சர் எதுவுமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது. பட் எனிவேஸ், அவங்க யாருன்னு தெரியல, எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸை எங்கே சொல்லிக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.